சிறு பேடமை பேதைமை என்பது ஒன்றோ மற்றுள்ள ஊதியம் போக்கலார் நட்பு. பொருள் பேதைமை என்பது எதுவென்றால் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கைவிட்டு தனக்கேடு தரும் செயல்களில் ஈடுபடுவதுதான். அறியாமையில் எல்லாம் மிகப்பெரிய அறியாமை எதுவென்றால் தனக்கு தகுதியில்லாத ஒரு செயலின் மேல் ஆசைப்பட்டு அதை செய்ய முயல்வதாகும். தீரம் நாடாமை நாடாமை நாரன்மை யாதொன்றும் பேணாமை பேதை தோழில். பொருள் தகாத செயலுக்கு வெட்கப்படாமல் இருத்தல், எதையும் ஆராயாமல் இருத்தல், பிறரிடம் அன்பும் காட்டாமல் இருத்தல், எப்பொருளையும் பாதுகாக்காமல் இருத்தல் ஆகிய இவை பேதையின் தொழில்கள். பல நூல்களை கற்றும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கோதட்டும் மட்டும். பொதிமொழி நடக்காதவனை விட பெரிய முட்டாள் எவரும் இல்லை. பொய் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் நரகு. பொருள் ஒரு பேதை ஒரு பிறவியில் செய்யும் தீய செயல் அவனை அடுத்து வரும் 7 பிறவிகளிலும் துன்பம் தரும் நரகத்தில் வீழ்த்தும். பொய்ப்போடும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கோளின். பொருள் ஒரு செயலை செய்ய தெரியாத பேதை அச்செயலை தொடங்கினான். அது கெடுவது மட்டுமல்லாமல் அவன் மேலுள்ள மதிப்பும் கெடும். எரியேதிலார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. பொருள் ஒரு முட்டாளிடம் பெரும் செல்வம் சேர்ந்தால் அவனோடு இருப்பவர்கள் பசியால் வாடுவார்கள். ஆனால் அவனு குற்றம் பந்தமில்லாத யாரோ அந்த செல்வத்தை அனுபவிப்பார்கள். கழிச்சில் வைதல் ஒருவன் கழித்தற்றால் பேதை இதன் கையுண்டுண்டாகப் பெறின். பொருள் ஒரு மேதை கையில் செல்வம் கிடைப்பது என்பது ஏற்கனவே பைத்தியம் பிடித்த ஒருவன் மதுவும் குடித்து கள்ளுண்ட மயக்கத்தில் இருப்பதை போன்றது. நிலைமை இன்னும் மோசமாகும். அறிவில்லாதவர்களோடு கொள்ளும் நட்பு மிகவும் இனிமையானது. ஏன் தெரியுமா? அவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது நமக்கு எந்த வருத்தமும் ஏற்படாது என்பதா இது வள்ளுவரின் ஆண்டி. கழாய்க்கால் பள்ளியுள்வை பயிற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். அறிஞர்கள் நிறைந்த சபையில் ஒரு பேதை நுழைவது என்பது சுத்தம் செய்யப்படாத அழுக்கு கால்களுடன் படுக்கடி புல் நுழைவதை போன்றது. ஓ
மனித போர் பேதைமை. பேதைமை என்பது ஒன்றோ மற்றுள்ள ஊதியம் போக்கலா நட்பு. ஒரு பேதைமை என்பது எதுவென்றால் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கைவிட்டு தனக்கு கேடு தரும் செயல்களில் ஈடுபடுவதும். சீதைமை எல்லாம் பேதைமை தூதன்மை, கையல்ல தந்தன் செயல். பொருளமையாமையில் எல்லாம் மிக பெரிய அறியாமை எதுவென்றால் தனக்கு தகுதி இல்லாத ஒரு செயலின் மேல் ஆசைப்பட்டு அதை செய்ய முயல்வதாகும். நாடாமை நாடாமை நாரன்மை யாதொன்றும் பேணாமை பேதையும் பொருள்தகாத செயலுக்கு வெட்கப்படாமல் இருத்தல், எதையும் ஆராயாமல் இருத்தல், பிறரிடம் அன்பு காட்டாமல் இருத்தல், எப்பொருளையும் பாதுகாக்காமல் இருத்தல் ஆகிய இவை பேதையின் தொழில்தான். பேதைமை உணர்ந்தும் பிறப்புரை கொண்டான் அடங்கா, பேதையின் பேதையாரில். ஒரு பல நூல்களை கற்றும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காதவள் விட பெரிய முட்டாளல் எவரும் இல்லை. ஒருமை செயலாற்றும் பேதை எருமையும் தாம்பு கழுங்கும் நரரு. ஒரு பேதை ஒரு பிறவியில் செய்யும் தீய செயல் அவனை அடுத்து வாரும் 7 பிறவிகளிலும் துன்பம் தரும் நரகத்தில் குறித்தும். பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கைரியா பேதை வினையை மேற்கோளின். ஒரு முட்டாளிடம் பெரும் செல்வம் சேர்ந்தால் அவனோடு இருப்பவர்கள் பசியால் வாடுவார்கள். ஆடால் அவனுக்கு சம்பந்தனே இல்லாத யாரும் அந்த பிறருவதனித்தார்கள். மையல் ஒருவன் கழித்தற்றாக்கள் கைதும் கழியும் உண்டாக தீரும். ஒரு பேதை கையில் செல்வம் கிடைப்பது என்பது ஏற்கனவே பைத்தியம் பிடித்த ஒருவன் மதுவும் குடித்து கள்ள மயக்கத்தில் இருப்பதை போன்றது. நிலைமை இன்னும் மோசமாகும். இது பேதையார்க்கென்மை பிரியும் பிரியை தருவதும். அறிவில்லாதவர்களோடு கொள்ளும் நட்பு மிகவும் இனிமையானது. ஏன் தெரியுமா அவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது நுகர்மத்தியம்பு மருத்தமம் ஏற்படாது என்பதால் இது வள்ளுவரின். நையார் போன் பள்ளியுடை பெற்றார் சான்றோர் குழாய்க்கு பேதை புகழ். பொருளறிஞர்கள் நிறைந்த சபையில் ஒரு பேதையில் உறைவது என்பது சுத்தம் செய்யப்படாத அடுக்கு கால்களுடன் படுக்கல் அறைக்குள் வழிவதை போன்றது.